ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்னுடைய பர்த்டே, பிறந்தநாள். ஸோ 35 வயசு நான் அடி எடுத்து வைக்கிறேன். ஸோ எல்லோரும் கேட்கலாம், நிஜமாவான்னு? எஸ், அதுதான் உண்மை. ஆக்சுவலி இந்த வருஷம் எனக்கு வந்து பர்த்டே வந்து இன்றைக்கி வந்து கிடையாது. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து இறந்து இன்னும் 1 இயர் இன்னும் முடியல, இன்னும் ஒரு வருஷம் முடியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சிம்பிள், இன்றைக்கி நார்மல் தான். காலையில் நான் என்ன செஞ்சேன்னாக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போய்ட்டு நான் விளக்கேற்றி வச்சுட்டு வந்தேன். ஸோ அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நார்மல் சிம்பிள் தான். நீங்கள் சில விஷயங்கள் நான் வந்து மனவிட்டு நான் பேச வந்தேன். என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா வந்து ஜஸ்ட் லைக் ஒரு மேகங்கள் கடந்து போகிற மாதிரி தான் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு எல்லாருமே இருந்தாங்க. லைக் பாசிங் க்ளவுட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நான் ஸ்கூலில் படிக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஹலோ ஹாய், அதோடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதோடு முடிஞ்சு போச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் ஹலோ ஹாய், அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான். மற்றபடி நெருங்கின நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே எனக்கு வந்து கிடையவே கிடையாது. எல்லோரும் பெரிய அளவுக்கெல்லாம் பழகுவாங்க, ஆனால் பழகுவாங்க. ஆனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான் வந்து என்கிட்ட எல்லோரும் வந்து ஒரு நிறைய பேர் வந்து என்கிட்ட அப்படி வந்து பழகிட்டு இருக்காங்க. அப்படி தான் எல்லோரும் பழகுறாங்க. அப்படி தான் லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நான் அதிகமாக சிரிச்சதை விட நான் ரொம்ப அதிகமாக நான் வந்து அழுதது தான். ரொம்ப கண்ணீர், அடி, உதை, இதுதான் என் லைஃப்பில் வந்து நிறையா அதிகம் நான் பட்டது. லைஃப்பில் வந்து நான் நிறையா ஸ்ட்ரகிளிங்ஸ், நிறையா அடி, உதை, மிதி எல்லாமே நான் கடந்து தான் வந்தேன். நான் சினிமா இண்டஸ்ட்ரி நான் வந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2020 தான் நான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2020 தான் நான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நான் வந்து அறிமுகமானேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு சீரியல் வந்துச்சு. அதில் வந்து டைலாக் பேசி இந்த மாதிரி நடித்தேன். அப்போ நான் வந்து தேட்டர் ஃபிலிம் செஞ்சேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். நம்மளுக்கு வந்து வேணும்னே வந்து நமக்கு வந்து வர வாய்ப்பை வந்து ஒரு சில பேரை வந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் சில பேர் தேர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சர்க்கிளிங்ஸ் இந்த மாதிரி நிறையா வரும். எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி எனக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. போராடிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், இன்னொன்று தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். லைஃப்னாக்கா சில நேரங்களில் வந்து சுனாமிகள் அடிக்க வாய்ப்புகள்லாம் வந்து நிறையா இருக்கும் இல்லையா? அந்த சுனாமியும் தாண்டிட்டு போகணும் இல்லையா? அதான வாழ்க்கை. ஸோ தான் சொல்லிக்கிறேன். சரி கேஷ், தேங்க்யூ. அடுத்த காணொலியை சந்திக்கிறேன். பாய்.